அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். பாளையங்கோட்டை ஜெயில வந்து சாதி ரீதியா பிரிஞ்சிருப்பாங்க. இவங்க ஒரு பட்டியல் சமூகம், வேற ஒரு சமூகம், இன்னொரு சமூகம் சொல்லி பிரிஞ்சிருப்பாங்க. வெப்பன் ரெடி பண்றாங்க, உள்ளவே ஒருத்தனும் அடிக்கிறதுக்கு வந்து வெப்பன் ரெடி பண்றாங்களா. இதுல ஸ்பூன்ல தட்டு, டேப், பைப்பு இதெல்லாம் தேய்ச்சி கூர்மையா வந்து ரெடி பண்ணி ஆயுதமா ரெடி பண்ணிட்டு இவனுக்கு குரூப்பா வச்சுன்னு கெத்து. சரண்ராஜன் ஒரு வார்டன் குற்றச்செயலில் ஈடுபட்டு வந்தவருக்கு அந்த வேலை கிடைச்சு படிச்சு வேலை வாங்கியிருக்காரு. இப்ப அந்த கோகுல் வந்து ஏற்கனவே 2-3 முறை திருட்டு கேஸ்ல போயிட்டு வந்தோம். இந்த முறையும் திருட்டு கேஸ் வரும். ஆனா உண்மையா பண்ண திருட்டு கிடையாது. இந்த இடத்துல இந்த கோகுல் ராஜேந்திர பையன் வந்து ஒரு பெண்ணை வந்து மடக்கி கத்தி காமிச்சு அந்த பொண்ணை வந்து தவறா பயன்படுத்திருக்காங்க. இந்த வார்டன் சொன்னார் போய் இந்த 14 பசங்க அடிக்கிறாங்க அந்த பையனை கோகுல் ராஜன். ஏன் இந்த மாதிரி பண்ண கொண்ட பெரிய தௌலத்தை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிக்கிறப்ப அவன் வந்து அன்கான்சியஸ் ஆயிடும். 18 வயசு முடிஞ்சதும் புழல்ல கொண்டு போய் போடுவாங்க. அங்க போனது நம்ம அங்க பெரிய கிரிமினல்ஸ் கூட சேர்ந்து அவன் வந்து கிரிமினலாவே மாறிடுவான். இது ஒரு ஹப் இங்கதான் இருக்கு. இந்த மாஸ்டர் படம் மாதிரி எல்லாம் காட்டுறாங்க பாருங்க உள்ள. அது வந்து அர்ஜுன் தாஸ் கேரக்டர் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் வந்து பசங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகுது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நக்கீரனின் சீனியர் நிருபர் திரு அரவிந்த். வணக்கம். வணக்கம் பிருத்திவி. ஆனால் சமீபத்தில் நீங்கள் களத்திலிருந்து ஒரு தகவல் கொடுத்தீங்க. அதாவது செங்கல்பட்டில் ஒரு பாதுகாப்பு இல்லமா, சிறுவர் சீர்திருத்த பள்ளியா அல்லது சிறார் இல்லமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதே குழப்பமாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு இல்லத்தில் இருந்த சிறுவர்கள், இளைஞர்கள் இவங்க எல்லாருமே பல குற்ற வழக்குக்காக அங்கே பாதுகாக்கப்படுறாங்க. அங்கே ஆசிரியர்கள் இருக்காங்க, காவலர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் கட்டி போட்டு தப்பிச்சிருக்காங்கிறது முதல் தகவல். இன்னொன்று, மாஸ்டர் பட பாணியிலேயே வந்து பல குழுக்களாக உள்ளுக்குள்ளே பிரிந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் நீங்கள் ஃபீல்டில் இருந்து எடுத்து கொடுக்குறீங்க. இதுவரைக்கும் பெரிய அளவில் பேசப்படலை, ஒரு எங்கேயும் வெளிவராத தகவலாக இருக்குங்கிறதுனால உங்கள்கிட்டயே பற்றி பேசிடலாம் அப்படின்னு அழைச்சிருக்கோம். என்ன பின்னணின்னு, இது என்ன நடக்குது இங்கே? சொல்ல போனால் இது ரொம்ப முக்கியமான டாபிக் பிருத்திவி. இது ஏன் மற்ற மீடியாக்கள் வந்து அந்த அளவுக்கு அது பவுன்ஸ் பண்ணல, காமிக்கல அப்படின்னு சின்ன விஷயத்தெலாம் பெருசாகிறது. இவங்க பெருசு பண்ணல அப்படின்ட்டு பெருசு பண்ணலன்னா இந்த தகவல் வெளியே வரணும். ஏன்னா அப்போ தான் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். ஒரு ஃபஸ்ட்லாம் கூர்நோக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சப்ஜெயில்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா நீ ஒழுங்காக படிக்கலன்னா சப்ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு, செங்கல்பட்டு ஜெயிலில் சப்ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பசங்களை மிரட்டுவாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்களும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். அது வந்து அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் சொல்லக்கூடாது. அவன் வந்து கூர்நோக்கு இல்லம்ன்ட்டு கொண்டு வந்தாங்க, அதை மாற்றி. அதுக்கப்புறம் அதையும் சொல்லக்கூடாது, சிறார் இல்லம் அப்படின்னாங்க. இப்போ வந்து சிறப்பு இல்லம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சிறப்பு இல்லத்தில் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு குற்ற செயலில் ஈடுபடுற சிறார்களை கொண்டு வந்து அங்கே போடுவாங்க. ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. இது வந்து சிறப்பு இல்லம்னு சொல்லி இதோட பேர். இப்போ இந்த சம்பவம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து குழம்பி போனாங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்ல. இது வந்து அரசினர் பாதுகாப்பு இடம் அப்படின்னு தான் இது பேர். இப்போ என்னென்னா, 18 வயசுக்குள்ளே குற்றம் செஞ்சவங்க சிறார் இல்லத்தில் இருக்காங்க, சிறப்பு இல்லத்தில். இவங்க 18 வயசு முடிஞ்சதும் இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் அடுத்து 18 வயசு முடிஞ்ச பண்ணி புழலில் கொண்டு போய் போடுவாங்க. அதாவது சென்ட்ரல் ஜெயில், பெரியவங்களாம் இருக்காங்க இல்லையா, அது அந்த வயசுன்றதால அங்கே கொண்டு போய் போடுவாங்க. இவன் ஏற்கனவே சின்ன குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டோம். அங்கே போனது நம்ம அங்கே பெரிய கிரிமினல்ஸோடு சேர்ந்து அவன் வந்து கிரிமினலாகவே மாறிடுவான். கிரிமினலாக மாறிட்டு அவன் வேறு கொலை சம்பவம் வந்து கொடும் குற்றங்கள் எல்லாம், திருட்டு எல்லா வழக்கிலும் அங்கே அவன் கான்டாக்ட்ஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகிடும். அதாவது ஏதோ ஒரு தப்பு பண்ண அங்கேயே இருந்தான், அவனை அப்படியே மன்னிச்சு ஏதோ பண்ணி விட்டுருந்தா கூட அவன் போயிட்டு இருப்பான். அவனை கொண்டு வந்து இங்கே போட்டு அவன் வயசு ஆகிடுன்னு சொல்லி தூக்கி இங்கே போட்டோன்னு வச்சுங்க. இது இந்த சிறார் இல்லத்துலேயே நிறைய கற்றுப்பேன். ஏன்னா இதில் நிறைய பேர் வந்தவங்க போயிட்டு வர பசங்கள்லாம் இருக்காங்க. அவங்ககிட்டே நிறைய கான்டாக்ட்ஸ் வந்துடும். அது தவறான பாதைக்கு போகும். அடுத்து இங்கே போகிறான்னு வச்சுக்கோங்க, இந்த ஜெயிலில் பிரச்சனை வரும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, 18 வயசு ஆன முன்னாடி அவங்க வந்து 18லேருந்து 21 வரைக்கும் அந்த வயசு வந்து அந்த 3 வருஷம் வந்து அப்ரோவேஷன் மாதிரி இவங்களை தனியாக கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து அரசினர் பாதுகாப்பு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர். அது வந்து தூத்துக்குடியில் இருந்துச்சு, வேலூரில் இருந்துச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்க, இந்த சவுத்தில் இருக்கிற எல்லாரையும் கொண்டு போயிட்டு தூத்துக்குடி போடுவாங்க. இந்த நார்த் சைடு மேலே இருக்காது, நார்த்து தமிழ்நாட்டில் இருக்கலாம் கொண்டு வந்து அந்த பசங்களை வேலூரில் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணாங்க. இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கட்டும் இவங்க. ஏன்னா இப்போ அந்த ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற வயசு. இவங்கெல்லாம் ஏதோ படிக்கட்டும் அப்படின்னு நிறைய ஆஃபர்ஸு, நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதியரசர் சந்துரு சார் அவங்க ஒரு இது கொண்டு வந்தாங்க. அப்போது டிஎம்கே பீரியடில் தான் இது கட்டி ரெடி பண்ணிவிட்டு டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பேரும் இங்கே கொண்டு வந்து போட்டாங்க. எங்கே செங்கல்பட்டு ஆத்தூர் சாலையில் இருக்குது. செங்கல்பட்டில்
சிறப்பு இல்லமும் இருக்குது. இந்த 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த பாதுகாப்பு இடமும் சொல்லிட்டு இதில் வந்து இந்த 18லேருந்து 21 வயசு உள்ளவங்களே இது கொண்டு வந்து போடுறாங்க. சிறுவர்களும் இருப்பாங்க, இளைஞர்களும் இருப்பாங்க. சிறுவர்கள் அது வேறு இடத்துல இருக்குது. இது வந்து இவங்களுக்குன்னே இளைஞர்கள் தான் சொல்லணும் இவங்க. ஏன்னா 18 வயசு தானப்போ இவங்க இளைஞர் தான். அந்த 21 வரைக்கும். ஏன்னா அதுக்குள்ளே இவங்க திருந்தி ஒரு படிக்கிறானோ வேறு ஏதோ பண்ணுறான்னா கவர்மெண்ட் வேலை வரைக்கும் அவங்க ஆஃபர் இருக்குது, அவனுக்கு சலுகைகள் இருக்குது. அவன் அங்கேயே படிச்சுட்டு கொஞ்சம் படித்தான், ஒரு நல்ல பையனாக இருக்கான், நன்னடத்தை இருந்துச்சுன்னா அங்கேயே அவன் வார்டனாக வேலை. இவங்க அந்த சிறைத்துறையிலே வந்து இவங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க. இங்கேன்னா மற்ற இடத்துக்கும் அவங்க அடுத்தடுத்து அவங்க டெவலப் ஆகி போகலாம். அவனோட வாழ்க்கையும் கொஞ்சம் மேம்படும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி உருவாக்குனது. இந்த மாதிரி செயல்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த செங்கல்பட்டு ஆத்தூர்னு ஒரு ஊர் கிராமம், அதாவது நம்ம செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழி வாலாஜாபாத் வழியில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 73 பேர் நம்ம பசங்க இருக்காங்க. ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போன மாதம் ஒரு ஜூனில் என்ன நடக்குது, ஒரு கலவரம் மாதிரி நடக்குது. பிரச்சனை ஆகிட்டு ஒரு 5 பேர் தப்பிச்சிடுறாங்க. அடித்து போட்டு கட்டி போட்டு தப்பிச்சிடுறாங்க. அது பெருசாக வரல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா போன ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை வந்து டிவி எப்பயும் போடுவாங்க. அந்த 6 மணிக்கு டிவியை நிறுத்திட்டு எல்லா ரூமுக்கு போனோம். ஏன்னா சாப்பிட்டு அவங்க 7:30க்கெலாம் போயிட்டு அவங்கவுங்க செல்லு இருக்கும். அந்த செல்லில் போய் 18 செல்லு இருக்குது. அதில் போய்ட்டு அவங்கவுங்க ஒரு குரூப்பாக பசங்க வந்து தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரி மாதிரி அவங்க போய்ட்டு அங்கே இது பண்ணணும், போய் தூங்க போயிடணும். அதுக்கப்புறம் திருப்பி காலையில் தான் திறந்து விடுவாங்க. இவங்க என்னன்றாங்க, இன்றைக்கி திடீர்னு வந்து டைம் ஆகிடுச்சு, நீங்களாம் கிளம்புங்கன்னு சொல்லி வார்டன் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த பசங்க திடீர்னு ஒரு குரூப்பாக உருவாகிறாங்க. உருவாகிட்டு ஒரு 15 பேர் கிட்ட 15-20 பேர் சேர்ந்து ஏன் டிவி போடல அப்படின்னு. நம்ம வீட்டிலே ஒரு டிவி இப்போ இது பண்ணோம்னா ஆஃப் பண்ண கோவம் இல்லை, அப்பா அம்மா ஆஃப் பண்ணுவாங்க, நீ போய் படி இல்லை தூங்கு, காலையில் ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு கோவம். அந்த மாதிரி தான் அவங்க அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா வேறு என்டர்டைன்மெண்ட் கிடையாது அவங்களுக்கு, ஃபோனோ மற்றது இதெல்லாம் கிடையாது இல்லையா. டிவின்ற போய் இவங்களை அந்த கோவம் வருது. வந்த உடனே போயிட்டு இவங்களை போய் வார்டன் போய் அடிக்கிறாங்க. அடித்த உடனே மற்றவங்க வராங்க. அதான் இந்த 70 பேருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 4 பேர் தான் பார்த்துக்கிறதுன்னு இருக்காங்க. 2 வார்டன் 2 டீச்சர், ஒரு கேட் கீப்பர்னா மெயின் கேட்டு அங்கே ஒருத்தங்க இருக்காங்க. இந்த 4 பேர் 70 பேர் எப்படி சமாளிப்பாங்க? எல்லாம் அடித்து பிடிச்ச உடனே ஒருத்தர் அடித்த பின்னே பசங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன பசங்கள போயிட்டு ஒருத்தன் இது பண்ணுறான். இவங்களை அடிக்கிறாங்க, பிடிச்சி உள்ள ரூமில் போட்டு கட்டி போடுறாங்க. 2 பேர் ரூமில் தள்ளி தாப்பால் போடுறாங்க. போயிட்டு வராங்க. இப்போ மெயின் கேட் அவங்கக்கிட்ட இருந்து சாவி செல்ஃபோன் எல்லாத்தையும் பிடிங்கிடுறாங்க. அதே போல் சமையல் ரூமு, மற்ற அந்த பாத்ரூமு, அந்த மற்ற இந்த டிவி வைக்கிற ஸ்டாண்டு எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே உடச்சி ஒரே கேட்க ஆள், ஏன்னா இருந்த 4 பேர் இதுவாகிடுறாங்க இல்லையா. உடனே வரானுங்க, வெளியே மெயின் கேட் வந்து தட்டுறானுங்க. கேட் லாக் பண்ணிடுறாரு, சேஃப்டி அது பண்ணுறாரு. இவன் என்ன பண்ணுறான்னா இதில் 2 பில்டிங்க்கு நடுவில் ஒரு வழி போகுது. அது போனீங்கன்னா இந்த காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு வண்டி, மற்ற தண்ணி, அந்த ஒரு சில பொருட்கள்லாம் கொண்டு வரதுன்னு ஒரு வழி, சிறப்பு வழி. அந்த வழி உள்ளே போயிட்டு இவனை கேட் கீப்பரை போய் அடித்து அவரை அடிச்சு என்ன பண்ண சாவியை பிடிங்கி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 12 பேர் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. ஒரு நைட்டு 7:30-8 மணி இருக்கும். மெயின் ரோடு வரப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப பிரதான சாலை தான். இது எப்பயுமே கொஞ்சம் நடமாட்டம் இருக்குது. அது 7 மணி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ திடீர்னு ஒரு 15 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12 பேர் வெளியே வந்ததாக சொல்கிறாங்க. அந்த 12 பேர் 2 திடீர்னு 8 ஒரு வண்டி வருது. அதாவது பழனின்னு ஒருத்தர் வரார், ஒரு எக்ஸல் சூப்பில், அவர் எட்டி ஒதுக்கிறாங்க. வண்டி வந்துட்டே சினிமா மாதிரி தான். வெளியே வராங்க, எட்டி தப்பிக்க வருவான்ல. திடீர்னு சினிமாவில் ஒருத்தன் வருவான், வெளில என்ன பண்ணால் எவனோ ரோட்டில் போகிறோன்னு அடிச்சுட்டு அப்படி இது பண்ணுவான் இல்லையா. அந்த பைக் எடுத்து இனிமேல் ஓடுவாள். அந்த மாதிரி 3 பைக் அடிக்கிறாங்க. அப்போது சோலையப்பன் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து ஆரோக்கியராஜ்னு சொல்லிட்டு, அவர் ஆர்எக்ஸ் சென்டர் ஆரோக்கியராஜ், அவர் எட்டி உதைக்கிறான். ஒருத்தர் கீழே போய் விடுறாங்க. உடனே அவங்ககிட்டே இருந்து மற்றவங்க அவனை பிடிச்சி உடனே யாரா என்னன்றதுக்குள்ளே பாக்கெட்டில் காசு செல்ஃபோன் என்ன கிடையாது எடுத்து எழுத்துல போட்டு 12 பேர் எஸ்கேப் ஆகிறது. அதில் ஒருத்தனை மட்டும் பிடிக்கிறாங்க. போலீஸ்க்கு தெரிஞ்சு இது பண்ணி மீதி எல்லாம் 11 பேர் எஸ்கேப் 3 வண்டிகளோட போகிறாங்க. இந்த வழிப்பறி நடந்து இந்த மாதிரி நடந்தும் கொஞ்சம் பரபரப்பாயிடுச்சு செங்கல்பட்டு. இப்போது இவங்கள தேடிட்டு இருக்காங்க. இது நடந்துச்சு. ஆனால் இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை, இந்த 12 பேர் இப்போ மாயமாக இருக்காங்கன்னா அவங்கள எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க எந்த ஊருக்கு போயிருப்பாங்க? ஏன் முதல்ல இவ்வளோ கம்மியாக அங்கே போலீஸார் வந்து போடப்பட்டிருக்காங்க? நம்ம விசாரித்த வரைக்கும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 24 பேர் அந்த பாதுகாப்பு பணியில் இருக்கணும். ஆனால் வெறும் 4 பேர் தான் இருக்காங்க. டே நைட் ஷிஃப்ட் மாற்றி அவங்க பார்த்துக்கணும். அதுக்கு ஆள் இல்லை. 1. 2வது இவங்க இந்த பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறது டீச்சர்னு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, இந்த படிக்க வைக்கணுன்றதுக்காக. அந்த டீச்சர்
எலிமெண்ட்ரி ஸ்கூல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் சொல்லித்தர டீச்சர்ஸ் வந்து அங்கே அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர். ஏன்னா சமூக நலத்துறை கீழே வருது இந்த டிபார்ட்மெண்ட்டு, சரிங்களா? அப்போது அந்த சமூக நலத்துறையிலேருந்து ஏதோ ஒரு 2 வாதியாரை அமுச்சு விட்றாங்க. இந்த நம்ம மாஸ்டர் படம் மாதிரி தான் வராங்க. அதில் அந்த படத்தில் தூங்குவார் இல்லையா விஜய், அதே போல் தான் இங்கே அது உண்மை சம்பவம் தான். அதே போல் வராங்க, அங்கே உள்ள இது பண்ணிட்டு தூங்குறது, மற்றபடி வேறு எதுனா கூட வேலைகள் நடக்கலாம், அது சரிங்களா? அந்த மாதிரி வேறு எதுவும் பண்ணுறது இல்லை. ஏன்னா பசங்க வந்து கவனிக்கிற வயசில் 5ஆம் கிளாஸ் பசங்களை, அதாவது ஒரு 10 வயசு பசங்களுக்கு சொல்லித்தர வாதியாரை கொண்டு வந்து இவன் 20 வயசு உள்ள ஆள், 18 வயசுக்கு மேலே என்னென்ன அது 19, 20, 21 வரைக்கும் உள்ளே இருக்கான். இவங்களுக்கு எப்படி அவங்க சொல்லித்தரணும்? பேசிக்கே தப்பு. இப்போது ஒரு இளைய சமுதாயம் வெளியே வர ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க, அவங்கள தண்டனை கொடுக்குறீங்க, ஒரு சிறப்பு இல்லத்தில் வைக்கிறீங்க, அவங்க வயசு அதிகமாகுது, அந்த மாதிரி கொஞ்சம் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனால் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு இவங்களுக்காக நல்லா வரணும்னு சொல்லி ஒரு அரசு திட்டம் வகுக்குது. அது சரியான அது வந்து அந்த பிளான் பண்ணாததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏனோ தானோன்னு வராங்க. இந்த வர்றதுனால வெறும் கவர்மெண்ட்டோட சம்பளம் மட்டும் தான் அவங்களுக்கு போகுது, புரியுதுங்களா? அவங்களால எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் பெருசாக கிடையாது. அதே போல் இந்த கார்ட்ஸ் இருக்காங்களா, இந்த கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க உள்ளார, அந்த வார்டன், இந்த வார்டன் வந்து கொஞ்சம் வாட்ட சாட்டமாக இருக்கணும். இந்த டீச்சர் அப்பாயின்மெண்ட்டும் கொஞ்சம் வாட்டா சாட்டமாக யூனிஃபார்ம் சர்வீஸில் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை போட்டு பண்ணாதான் இவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல் ஆட்களும் அதிகமாக இருக்கணும். அவன் நல்வழிப்படுத்தணும்னா உளவியல் ரீதியாக அவங்களுக்கு நிறைய பயிற்சிகளை கொடுக்கணும், மன ரீதியாக அவங்க இது பண்ணணும், வெளியில் போயிட்டு இது பண்ணணும். அதுபோல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கரி, அப்புறம் வந்து இந்த டெய்லரிங், இது ட்ராயிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லித்தராங்க. ஒரு வெளியே போனால் இவன் நல்லா இருக்கணுன்ட்டு. அது எதுவுமே கிடையாது, சும்மா சாம்பிராணி போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஆயுத பூஜைக்கு மட்டும் சாம்பிராணி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இன்றைய நிலை. இல்லை, மாஸ்டர் போட பாணியில் பல குழுக்களாக பிரிஞ்சு அந்த பசங்க இருக்கிறாங்க. அது எப்படி? இவங்க சவுத்து தனியாக, சென்னை ஜோன் தனியாக இருக்கிறாங்க. இவனுக்கு ஒரு கேங்கு, இவங்க அந்த ரவுடிங்களோட கனெக்டில் இருக்கானுங்க. இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கான், பல்லாவரத்தில் இருக்கான், இந்த மாதிரி ராம்பரத்தில் இந்த பசங்களாக இருக்கான். இவங்களாம் ஒரு 10 முறைக்கு மேலே உள்ளே போயிட்டு வெளியே வராங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்கள் சிறார்னு கூட சொல்லக்கூட, சிறப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, கூர்நோக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றீங்க. இது வந்து பாதுகாப்பு இடம்ன்றீங்க, சரிங்களா? இதுலேயே வார்த்தைகளை மட்டும் திருத்துறீங்களே தவிர இந்த பசங்களை எப்படி திருத்தணுன்றது மேலே அரசு கவனம் செலுத்தலை முழுமையாக. முன்னாடி இருந்த அரசும் சரி, இப்பயும் சரி, இது மேலே முழு கவனம் செலுத்தினாதான் மேற்கொண்டு இப்போ குற்றங்கள் நிறையா நடக்குது இல்லையா, இந்த குற்றங்கள்லாம் தடுக்கிறதுக்கு இவங்களை நல்லவனாக மாற்றினா மட்டும்தான் முடியும். என்ன வந்து இப்போ வரான் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேர்னல் அக்யூஸ்ட்ன்றதுனால போய் கொலை பண்ணிட்டு வந்து உள்ளே வரான், திருப்பி ஒரு 2 லட்ச ரூபா வக்கீல் வச்சு 2 லட்சம் கொடுத்து பெயிலில் வெளியே போயிடுறான். இவனுக்கு தண்டனையும் கிடையாது. இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கேங் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த மர்டர் கேங் இருக்காங்களே, பெரிய பெரிய ரவுடி கேங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சவுத்தில் ஒரு டீம் இருக்கும். இப்போது அது கூட பார்த்தீங்கன்னா கேங்லேயே வந்து ஜாதியில் பிரிஞ்சிருக்காங்க. இந்த பசங்களும் இங்கே ஜெயிலில் கூட பார்த்தீங்கன்னா, பாளையங்கோட்டை ஜெயிலில் வந்து சாதி ரீதியாக பிரிஞ்சிருப்பாங்க. இவங்க ஒரு பட்டியல் சமூகம், வேற ஒரு சமூகம், இன்னொரு சமூகம்னு சொல்லி பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ போயிட்டு என்ன பண்ணால், இந்த பையன் போய் ஒரு கேங்கில் போய் சேருவான். இப்போ இங்கேருந்து வந்தால் ஜெயிலேருந்து வரான்னா இவங்களை தேடி பிடிக்கிறாங்க அவங்களும். ஃபஸ்ட் அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன சொல்கிறது, போதைப் பொருளுக்காக அடிக்ட், ஃபுல்லாக கஞ்சா தான், மெயின் கஞ்சா தான். இப்போ என்ன பண்ணுறான், இவன் கஞ்சா அதுன்னு அடிக்க இவன் சொன்னால் இவன் செஞ்சுட்டு வந்துடும். போய்ட்டு இவனுக்கு தேவை பணம், இவன் வீட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும், வா இவனை பையனை வச்சு ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த மர்டர் சம்பவம் கூட வேறு யாருன்னா பண்ணுவான், சரிங்களா, வேறு எவனோ பண்ணிடுவான். ஆனால் சரண்டர் ஆகிறது இந்த பசங்க ஆவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தண்டனை கிடையாது, அவ்வளோ ஈஸியாக வந்து இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தணும். இதை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ என்னென்னா, ஒரு குழந்தைக்கு வந்து அவனுக்கு குழந்தையாக தான் பார்க்குறோம், 18 வயசு உள்ள இருப்பான். அவனுக்கு குழந்தையாக வரப்போ அவனுக்கு இது பண்ணி மன்னிச்சு விடலாம், கொஞ்ச நாள் வச்சுருந்து விடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இப்போ நான் உள்ளே விசாரிக்கிறேன், ஒருத்தன் மேலே கொலை கேஸ் 5 கொலை கேஸ்லாம் இருக்குது. இவன் போய் கையெல்லாம் அறுத்துக்கிறான், உள்ளே டேமேஜ் பண்ணிக்கிறான். உள்ள அவன் வெப்பன் ரெடி பண்ணுறானுங்களா, உள்ளவே ஒருத்தனை அடிக்கிறதுக்கு வந்து வெப்பன் ரெடி பண்ணுறாங்களாம். இதில் ஸ்பூனில் நம்ம அந்த காய்கறி, அது நம்ம தட்டு இருக்குல்ல, தட்டு, அதுக்கப்புறம் டேப் இருக்கு இல்லையா, டேபு, பைப்பு, இதெல்லாம் தேய்ச்சி கூர்மையாக வந்து ரெடி பண்ணி ஆயுதமாக ரெடி பண்ணிட்டு இவனுக்குள்ள குரூப்பாக வச்சுன்னு கெத்து, நீ வந்து ஒரு கெத்து காமிக்கணும். இப்போ அந்த படத்தில் பார்க்குற அர்ஜுன் தாஸ் மாதிரி நான் ஆகணும், என்னை பார்த்தா எல்லாம் அந்த பசங்க ஏஜ் பசங்கள்லாம் வந்து இது ஆகணும். அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு கெத்தாக நினைக்கிறான். 10 பசங்களை மிரட்டப்போ அங்கே ஒரு டானு, இவன் வந்து சவுத்தில் இருக்கும், அவன் ஒரு டானு. இந்த ஒரு செல்ஸில் பிரிக்கிறாங்களே, இவங்களே 2-3 கேங்க இருக்கானுங்க, இவனுக்குள்ள மோதல். இது 4 இப்போ இருக்கிற அந்த 2 ஸ்டாஃப் தான், 2 கார்ட்ஸ் எப்படி போய் தடுப்பாங்க? 2 டீச்சர் இருக்காங்க, இந்த 4 பேர் எப்படி அந்த 70 பேர் கண்ட்ரோல் பண்ண முடியும்? எல்லாமே பசங்க நல்லா சாப்பிட்டுட்டு, அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்லாம் வந்து போனால் செங்கல்பட்டு சப்ஜெயிலில் வந்து கஞ்சி ஊற்றுவாங்க, புழு இருக்கும், இது இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஜெயிலினாவே அப்படி தான் இருக்குன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சொல்லி இது பண்ணுவாங்க, பசங்களுக்கு வந்து மிரட்டுவாங்க.
அப்பா மகள் அந்த மாதிரிலாம். ஆனால் இப்போ உள்ள பார்த்திங்கன்னா நல்ல சோறு, காலையில் பார்த்திங்கன்னா இட்லி பூரி அந்த மாதிரி சாப்பாடு, காஃபி டீ அந்த மாதிரி. மத்தியானம் மீல்ஸு வடை பாயசோடு இருக்குது, வாரத்தில் 2 நாள் வடை பாயசம். அது போக இது நைட்டில் பார்த்திங்கன்னா நைட்டு தனியாக ஃபுட்டு, எல்லாமே தரமான ஃபுட்டு. கீரை கம்பல்சரி கீரை வந்து இருக்கணுமா, இந்த மாதிரிலாம் கொடுக்கு. நல்லது தான், அவன் அதெல்லாம் பண்ணிட்டோம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவன் நல்ல பலமாக இருக்கான் இல்லையா. பலமாக இருக்கிறப்போ அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த வெளியே இருக்கிற ரவுடிங்கெல்லாம் இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. அதே போல் கஞ்சா விற்கிறதுக்கு, போதைப் பொருள் விற்கிறதுக்கு. டக்குன்னு ஒருத்தன் அசால்ட் பண்ணோம், அவனை அடிக்கணும் உதைக்கணும், இவன் துணிஞ்சு போகிறான். சின்ன கேஸ் அடிக்கிறதுக்குலாம் அவன் சாதாரண கேஸ் தான். இப்போ இதுலேருந்து டெவலப் ஆகி வந்தால் இன்றைக்கி வந்து சென்னை ஒட்டி உள்ள பகுதியில் இருக்க டாப் மோஸ்ட் ரவுடிங்கெலாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த ரவுடிங்கெலாம் இந்த சவுத்து, இந்த கூடுவாஞ்சேரி சைடு, நெடுகுன்றம் சைடு, இந்த சைடு ஸ்ரீபெரும்புத்தூர் சைடு, இந்த வட சென்னையில், அதே போல் இந்த சோழவரம் சைடெலாம் இருக்கிற ரவுடிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெவலப் ஆகி வந்தவங்க தான், ஜெனரல் அக்யூஸ்டாக வந்து வந்தவங்க தான். மேக்ஸிமம் இவங்க திருந்தலை. ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சு போன கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கப்போ, திருத்தணியில் ஒரு வடநாட்டு தொழிலாளியை பிடிச்சி ஒரு 3 பசங்க கத்தியால் வெட்டின மாதிரி வெட்டி, 3 பசங்களும் 5 பசங்களும், அது பெரிய பரபரப்பாச்சு. போன இதில் வந்து போன ஆட்சியை வந்து ரொம்ப என்ன விமர்சனத்துக்கு உள்ளாக்குச்சு அந்த பிரச்சனை வந்து மீடியாவில் வந்து. இப்போ அந்த பசங்களும் அங்கே உள்ளே தான் வந்திருக்காங்க, வந்து பெயிலில் திருப்பி போயிட்டாங்க. அப்போது அங்கே நம்ம விசாரிக்கிறோம், ஒருத்தர் அந்த உள்ளே இருக்கிறாங்களே வார்டன்கிட்ட விசாரித்தா, சார் அது வந்து வீடியோவில் வந்ததுனால அது பெருசு, ஆனால் அதை விட கொடூரமெல்லாம் இவங்க பண்ணுறவங்க இருக்காங்க, பண்ணிட்டு வந்திருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. வெளியே போயிட்டு திருப்பி போயிட்டு வரானுங்க அப்படின்றாங்க. போயிட்டு வரானு இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். இப்போ 4 முறை போயிட்டு வந்தால் இவன் ஒரு இது, அதாவது அவன் வெளியே போகிறத விட உள்ளே வர்றது கெத்து. உள்ளே வந்து அந்த பசங்க மொத்தமே இந்த எல்லாமே வந்து இவனை பார்த்து பயப்படுறாங்க. இவன் வந்து ஒரு என்னது டான் மாதிரி ஆகணும், எது அந்த மாஸ்டர் படத்தில் வர அர்ஜுன் தாஸ் மாதிரி ஆகணும் தான் நினைக்கிறாங்க எல்லாமே. இது சாதாரணத்துக்கு தெரியுமா? அவங்க அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு தெரியுமா? அந்த சிறுவர்களோட பெற்றோர்கள் இந்த மாதிரி தவறில் சம்பவத்தில் ஈடுபடுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தட்டு மக்கள் தான். பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா கூலி தொழிலாளியாகவும், அந்த ஃபேமிலி வந்து சரியான வருமானம் குறைவாகவும், அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் அந்த ஃபேமிலி வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த மாதிரி இருப்போம். இவன் வந்து தவறான செயலுக்கு வரான். சின்ன திருட்டு தான் ஃபஸ்ட் வந்து உள்ளே வரான், அடுத்து இவங்களோட சேர்றான், அடுத்து வெளியே போகிறான், திருப்பி அதோட கொஞ்சம் பெரிய திருட்டு, அதுக்கப்புறம் அடிதடி கேஸு, அப்புறம் அசால்ட் கேஸ், அப்புறம் மர்டர் கேஸ், இது மாதிரி தான் போகுது. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது இல்லையா. இந்த ஃபஸ்ட்டு திருத்தணி சம்பவம் சொன்னேன் இல்லையா, இது போல் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. இது நம்ம நக்கீரிலே பதிவு பண்ணியிருக்கோம். கோகுல்னு ஒரு பையன், கோகுல் ராஜன் சொல்லி ஒரு பையன், ஒரு 18 வயசு இருக்கும். இதே செங்கல்பட்டு, அது வந்து சிறப்பு இல்லத்தில் அந்த பையன் வந்து போலீஸ் அடித்து அந்த உள்ள அந்த வார்டனே அடித்து கொண்டுட்டாங்க. அவன் கண்ணில் மிளகாத்தூள் வச்சாங்க, அவன் பைக்கில் கொண்டு போனாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் மாட்டுச்சு. ஒரு 6 பேர் வந்து இன்றைக்கி அதில் இன்றைக்கி வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க வேலை போயிட்டு, சரிங்களா. இதில் ஆனால் உண்மை சம்பவமே வெளியே வரல. இப்போ நக்கீரில் இப்போ தான் நம்ம விசாரிக்கிறப்ப தான் இந்த தகவல் நமக்கு கிடைக்குது. அந்த சம்பவத்தில் முதல் முறையாக நம்ம சொல்கிறோம் நக்கீரில் அந்த தகவல். அந்த கோகுல்ன்ற பையன் இறந்த பின்னாடி அவனுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அவனுக்கு அரசு வீடு, அவங்களுக்கு குறிப்பிட்ட தொகை எல்லாமே வந்து ஆசிரியர்ன்ற ஒருத்தர் முன்னின்று அந்த பண்ணாங்க. அப்புறம் நம்ம நக்கீரனும் அந்த செய்திகள்லாம் நம்ம பண்ணோம். ஆனால் உள்ள இன்டர்னலாக என்ன நடந்துச்சுன்னு நமக்கு இப்போ வந்து ஒரு தகவல் கிடச்சிச்சு. அதில் என்னென்னா, சரண்ராஜ்னு ஒரு வார்டன். அந்த வார்டன் யாருன்னு பார்த்தோன்னா, முன்னாள் அந்த மாதிரி வந்தவர், குற்றச்செயலில் ஈடுபட்டு வந்தவருக்கு அந்த வேலை கிடச்சி படித்து வேலை வாங்கியிருக்காரு. இப்போ அந்த கோகுல் வந்து ஏற்கனவே 2-3 முறை திருட்டு கேஸில் போயிட்டு வந்தவன். இந்த முறையும் திருட்டு கேஸ்னு வரான். ஆனால் உண்மையாக பண்ண திருட்டு கிடையாது. தாம்பரத்தில் இந்த ரயில்வே ட்ராக் வந்து கிராசிங் இடம் இருக்கும். அந்த மக்கள் வந்து இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணாமல் அந்த இறங்கி கொஞ்சம் கிராஸ் பண்ணி இந்த என்ன சொல்கிறது, மேற்கு தாம்பரத்தும் கிழக்கு தாம்பரத்தும் ஒரு இணைப்பு மாதிரி இருக்கும். அது பகல் டைம்லேயே ஒரு மாதிரி இருக்கும், கிராஸ் பண்ணி போவாங்க, ட்ரெயினில் மாட்டிப்பாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஆனால் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல விபச்சாரம் நடக்கும், இந்த திருநங்கைகள்லாம் இருப்பாங்க, மிரட்டி பணம் பிடுங்குவாங்க, இந்த மாதிரி வழிப்பறி இதெல்லாம் நடக்கும். இந்த இடத்துல இந்த கோகுல்ராஜன்ற பையன் வந்து ஒரு பெண்ணை வந்து மடக்கி கத்தியை காமிச்சு அந்த பொண்ணை வந்து தவறாக பயன்படுத்தியிருக்கான். அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக பலாத்காரம் பண்ணியிருக்கான். அந்த கேஸில் இது பண்ணுறான். அந்த பொண்ணு வந்து இது பண்ண உடனே பப்ளிக் பிடிச்சிட்டாங்க அந்த இஷ்யூவில். ஆனால் அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து புகார் கொடுக்கல. சரி இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு திருட்டு, ஏன்னா ஏற்கனவே திருடு ரயில்வே பொருளாக அவன் திருடி இருக்காங்கனால ஒரு திருட்டு கேஸை போட்டு உள்ளே இருப்பான். இது விஷயம் வந்து உள்ளே தெரிஞ்சிருது. உள்ளே தெரிஞ்ச உடனே தெரியும் இப்போ இவன் வரானா இந்த கேஸை வரான் அப்படின்னு சொல்லிட்டு அது பரவிடும். வெளியே என்ன தப்பு பண்ணிட்டு வரான்
வந்தவொடனே வரப்போ இந்த சரண்ராஜ் என்ன பண்ணுறாரு இப்போ, ஆனால் வழக்கமாக நடக்கிறது தான். இவன் வந்து திருப்பி வரான். இந்த முறை வந்து அதிக குற்றம் பண்ணிட்டு வரான். ஒரு பொண்ணையே வந்து பண்ணால் உன் அக்கா தங்கச்சி இருந்தால் நம்ம சும்மா இருப்பான்னு சொல்லி ஒரு பசங்களை உசுப்பேத்தி விட்றாரு இந்த சரண்ராஜ்ன்றது. உடனே என்ன நடக்குது, ஒரு 15 பசங்க 20 பசங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு இமோஷனில் போயிட்டு அவங்களுக்கு ஒரு தானே நம்ம வார்டனே சொல்லிட்டாரு. ஏன்னா வார்டன் கிட்ட கொஞ்சம் நம்ம ஒழுங்காக நடந்துக்கணும், அவர் சொல்கிறத கேட்டோம்னா வெளியிலேருந்து ஒரு சில பொருட்கள்லாம் கிடைக்கும். என்னென்னா பீடி, சிகரெட் கிடையாது, பீடி, அந்த மாதிரி ஒரு சில பொருள் அவனுக்கு அதுதானே அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணால் வேறு மற்றதெல்லாம் கூட கிடைக்கும். அந்த மாதிரி வார்டன் கிட்டே இருப்பாங்க, அந்த காய்கறி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சில பொருட்கள்லாம் வரும். அந்த மாதிரி இந்த வார்டன் சொன்னார் போய் இந்த 14 பசங்க அடிக்கிறாங்க அந்த பையனை கோகுல்ராஜை. ஏன் இந்த மாதிரி பண்ண பெரிய தௌலத்து வேணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் அடிக்கிறப்ப அவன் வந்து அன்கான்ஷியஸ் ஆயிடுறான். அப்போ என்னென்னா உடம்புல தண்ணி பற்றாக்குறை ஆகிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ இவங்க வந்து இந்த வார்டன் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் கொண்டு பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இதமாச்சு. அது என்ன ஆச்சு, வார்டன் தான் அடித்து கொண்டுட்டாங்கன்னு அப்பாவே மறுநாள் காலையில் இவர் கொண்டு வந்து திருப்பி இதை வைக்கிறாங்க. வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் அடிக்கிறப்ப இந்த பசங்க துணியெல்லாம் கிழியுது இல்லையா, அந்த இதில் சகதியெல்லாம் இருக்கலாம். அதனால நம்ம வேற ஒரு இவனை குளிப்பாட்டி, மயக்கத்தில் இருந்து குளிப்பாட்டி வேற ஒரு சட்டையை மாட்டி இது போகிறாங்க. இது அவங்க பண்ண தப்பு. அப்படியே போய் இந்த கூட தெரியும் சரிங்களா, மாட்டி வச்சுறாங்க. மறுநாள் வராங்க பாருங்க வேலைக்கு வந்து இந்த அப்பாவி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரண்ட் மோகன் சொல்லிட்டு அவர் இருந்த வரைக்கும் எந்த பசங்க இந்த மாதிரி இப்போலாம் அப்பப்போ தப்பிச்சு விட்றாங்க பாரு, இந்த மாதிரி நடந்ததே கிடையாது இந்த சிறார் இல்லத்தில். அவர் இருந்தப்போ பசங்களுக்கு அவர் அயன் பண்ணி தருவார், துணியை போட்டு தரதுக்கு. அவங்களுக்கு வெளியில் ஸ்பான்சர்ஸ் வாங்கி இந்த பசங்க இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு இது இல்லை பிரியாணி அந்த மாதிரிலாம் ஃபுட்டு, வேறு இந்த சாக்லேட்ஸ், பிஸ்கெட்டு, பழங்க, இந்த மாதிரி வெளியில் இருந்து ஸ்பான்சரை பிடிச்சி வந்து பண்ணி அந்த மாதிரி பண்ணுவார். அவர் இருந்த அந்த பீரியட் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ரிமார்க்கும் பெருசாக இருக்காது. அவரை சார்ந்து அது கூட பரவாயில்ல. இன்னொரு டீச்சர் ஒருத்தர், அவர் சும்மா ஏதோ சாவியை ஏதோ கொடுக்க வந்திருக்கார் ஒருத்தர். அதுக்கு வந்துட்டு அவர் சிசிடிவி ஃபுட்டேஜ் அவர் மாட்டினார், அவரோட லைஃபும் போயிடுச்சு, சஸ்பெண்ட் ஆகி கிடக்கிறார். இந்த மாதிரி அதோட இந்த கேஸ் வந்து சிபிசிஐடியில் இருக்குது. இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்களான்றது தெரியல. ஆனால் இது கொஞ்சம் நல்ல விசாரணை பண்ணோம்னா தான் அந்த யார் தவறு பண்ணாங்க உண்மையான அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அதே போல் இந்த பசங்களை என்ன பண்ண பொய் சாட்சி சொல்லிட்டாங்க வந்து விசாரணை பண்ணுறப்போ பொய் சாட்சி. ஆனால் அடித்தது உண்மையாக ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ அவன் அடித்ததை சொல்கிறான், இவன் அடிச்சனா சொல்கிறான். உண்மையாக பசங்க தான் அடிச்சிருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது வெளியில் இருக்க வார்டன். சரிங்களா? அதே போல் இங்கேருந்து வெளியே போகிறாங்க பாருங்கள் பசங்க. இந்த பசங்க முழுக்க குற்ற செயலில் மட்டும்தான் ஈடுபடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா போதைப் பொருட்கள் பயன்படுத்துறது, அதை விற்கிறது, அதுக்கு வழிப்பறி, இந்த மாதிரி மற்ற சம்பவங்கள், அதுபோல் ஒரு ரவுடியாக வளம் வருது, அதுக்கப்புறம் போய் ஒரு கூட்டணி ஒரு ரவுடிக்கிட்ட போய் சேர்றது, இந்த மாதிரி தான் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு தான் அரசாங்கம் சமூக நலத்துறை சார்பில் நல்ல ஆய்வு பண்ணி இதை தடுத்தாவே பல குற்றங்கள் வந்து, ஏன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சின்ன பசங்க கஞ்சா அடிச்சுட்டு பண்ணுறான், இது பண்ணுறான், சம்பவம் பண்ணுறான், இது பண்ணுறான், எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுறான்னு சொல்லி வருது. இதை தடுக்கணும்னா இது ஹப்பு இங்கே தான் இருக்குது. நம்ம மீதியெல்லாம் காலேஜில் போய் நம்ம இது கொடுக்குறோம், விழிப்புணர்வு பண்ணுறோம், ரோட்டில் போதை விழிப்புணர்வு பண்ணுறோம், ரேலி போகிறோம், இது பண்ணுறோம். அதே போல் ஊடகங்களில் இருக்கு இல்லையா, அதை காட்டுறாங்க பாருங்க. இந்த மாதிரி இந்த மாஸ்டர் படம் மாதிரிலாம் காட்டுறாங்க பாருங்கள் உள்ளே. அது வந்து இந்த அர்ஜுன் தாஸ் கேரக்டர், அதாவது இன்னும் பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் வந்து பசங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகுது. அப்போ அந்த மாதிரி காட்சிகள்லாம் தவிர்க்கணும். நிறைய பேர் அந்த அர்ஜுன் தாஸ்ன்ற நான் தாசன் பின்னாடி புனை பெயர்லாம் வச்சுட்டு உள்ளே இருக்கானுங்க. இன்னும் அந்த இதில் போடுவான் பாரு பான்னு சொல்லி பவானின்ட்டு, அந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச ரவுடி பேர் ஒரு பேர் சொல்லக்கூடாது. அந்த ரவுடி பேர் வந்து முதலின்னு சொல்லி வச்சுன்னு இருக்கான். பிராண்டு கேட்டால் அந்த நான் ஒரு ஆள் இப்போவே வந்து அந்த அணிகள் சேர்றான். இந்த ரவுடிங்கில் ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அணிகள் சேர்றான். நான் இந்த அணி அந்த அணின்னு சேர்றான். வெளியே வந்து அவங்க கூட தான் போய் சுற்றுறான். அது ஒரு கெத்து இவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணோம், சின்ன பையன் வந்து டக்குன்னு போய் பண்ணிட்டு வருவான். இவன் உட்காந்துட்டு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வந்து இந்த ரவுடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இது பண்ணுவான். இவனுக்கு அதில் ஒரு சில லட்சங்கள் கொடுத்தா அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வர தயாராக இருக்கான். இதுதான் நடக்குது. இதை ஆய்வு பண்ணி இதை மாற்றினாவே பல குற்றங்கள் வந்து தடுக்கப்படும். ரொம்ப நன்றிண்ணே. இந்த விஷயத்தில் வெளிவராத தகவல் பாதுகாப்பு இல்லம்னா என்ன, அதனுடைய மறுமுகம்னா என்ன அப்படின்னு பல விஷயத்தை விளக்கியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி பிருத்திவி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.